அனைவருக்கும் வணக்கம். யுவர் astrology.co.in உங்களை அன்புடன் வர இருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு மூல நட்சத்திரத்தை பற்றி. மூல நட்சத்திரம்னா நிறைய பேருக்கு சந்தோஷமும் இருக்கும், பயமும் இருக்கும். அதாவது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருமூலம் என்ற பழமொழியை வைத்துக்கொண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை. இது அதற்காக சொல்லப்பட்டது இல்லை. அதனால் மூல நட்சத்திரக்காரங்கள் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டால் திருமண தடைகள்லாம் நீங்கும். அதே போல் எந்த காரியமும் செய்ய நல்லபடியாக நடக்கும். அதில் மூல நட்சத்திரம்னாலே பயப்படணும் அவசியம் இல்லை. அரசு ஆள்றதுக்கும் இந்த பரிகாரம் பண்ணலாம். அதே போல் அரசி ஆறதுக்கும், அதாவது திருமணம் ஆகிறதுக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த பரிகாரத்தை பண்ண எந்த தோஷங்களும் கிடையாது. முதல் எடுத்தோடனே என்ன செய்யணும் அப்படின்னா, மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயரை வழிபடணும். அவர் மூல நட்சத்திரம் பிறந்திருக்காரு, அதனால் ஆஞ்சநேயரை வழிபடணும். எந்த நாட்கள்லையும் நீங்கள் ஆஞ்சநேயர் போய் வழிபடலாம். அவரை வழிபட உங்களுக்கு யோகங்கள் பிறக்கும், தோஷம் நிவர்த்தி ஆகும். அவருக்கு விளக்கேற்றி அவருக்கு படையல் வைத்து அவருக்கு அர்ச்சனை செய்ய உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியாகும். அருகில் இருக்க கோயில்களில் எந்த கோயிலில் குரங்கு இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு கொய்யாப்பழம் வாழைப்பழம் கொடுப்பது மிகவும் நல்லது. அதனால் உங்களுக்கு தோஷம் குறையும். அதே போல் கோயில் யானை இருக்கிறவங்க கோயில் யானைக்கு வாழைப்பழம், அதே போல் பழங்கள் கொடுக்கறது, கரும்பு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்குறதுலாம் ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு சரிங்களா. அது மூல நட்சத்திரம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது ஒரு வகையான தோஷ பரிகாரங்கள். இதற்கு டெம்பரவரி இது எப்பயுமே செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் முழுமையாக ஒரே ஒரு தடவை செஞ்சோம்னா எல்லா தோஷமும் கழிஞ்சிற மாதிரி இருந்தது. அதாவது வெளிநாட்டில் இருக்கும் மக்களுக்காகவும் ஒரு தடவை போனோம்னா இந்த மூல நட்சத்திரத்தில் தோஷங்கள் அனைத்தும் கழியணும்னா இந்த மாதிரி செய்துக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மாதம் வரும். அது வளர்பிறையில் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம், இதனாலும் ரைட்டு. ஆனால் மாதம் வரும். அது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது. பாபநாசம் நிறைய பேருக்கு இப்போ தெரியும், ஒரு படம் வந்தனால, கமலஹாசன் படம் வந்தனால இப்போ தெரியும். அங்கு அகத்தியர் கோயில் இருக்குது. அதாவது கீழே பாவநாசீஸ்வரர்னு ஒரு நம்ம சிவன் கோயில் இருக்குது. அதற்கு மேலே அகத்தியர் ஃபால்ஸ் இருக்குது. அதற்கும் மேலே அகத்தியர் தனிப்பட்ட முறையில் இருக்கார். அதே போல் அங்கே ஒரு கல்யாண தீர்த்தம் இருக்குது. அகத்தியர் அங்கே தான் மனைவியோட காட்சி அளிக்கிறார். அது பெரிய விசேஷம். அதனால் அவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு, அங்கே கோடிலிங்கம்ன்ட்டு சிவன் ஆலயம் இருக்குது, அவரையும் தரிசனம் பண்ணுவது மிகப்பெரிய நல்லது. உங்களுக்கு தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆயிரும். இதில் இருக்க பிரச்சனைகள், அதை எந்த தடைகளும் சாப விமோசனம் கிடைக்கிற மாதிரி. ஏன்னா இந்த இடம் பாவநாசன்றது பாவங்கள் அனைத்தையும் தோஷங்களை அனைத்தையும் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம். திருமணத்துக்கு முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் எந்த தடை மூல நட்சத்திரத்தினால என்ன தடைகள் இருந்தாலும், கல்யாணம் முடித்தவங்களாம் சரி பரவாயில்ல, கல்யாணம் முடிக்காதவங்க பரவாயில்ல, தடைகள் இருப்பவங்களும் அனைத்தும் இந்த அகத்தியர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. இது பெரிய விசேஷம். இதை கேட்பது உங்களுக்கு மிகவும் அருமையான பாக்கியம்தான். அங்கு போகிறப்பயே அந்த இடத்துக்கு போகிறப்ப நிறைய குரங்கு இருக்கும் சரிங்களா. சிங்கவால் குரங்கு இருக்கும், நம்ம ஊர் குரங்கு இருக்கும். இந்த குரங்குக்கு நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு போங்க, பொரிகடலை வாங்கிட்டு போங்க, இது நிறையா போடுங்க, உங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் நிதானமாக சாப்பிடும். இந்த போய் வாங்கிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் இந்த அகத்தியரை தரிசனம் பண்ணுவது மிகப்பெரிய நல்லது. இங்கே மேலே ஒரு கல்யாண தீர்த்தம் இருக்குது. இந்த கல்யாண தீர்த்தம் தான் கும்பாபிஷேகத்துக்காக எடுக்கக்கூடிய இடங்கள். அந்த தண்ணி தான் கும்பாபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க சரிங்களா. அது புண்ணிய தீர்த்தம் தான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது நீங்களே பார்க்கலாம் அங்கே போனீங்கன்னா. அதே போல் நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல தான் பௌர்ணமி நைட்டு சந்தன மலை பொழியும் அப்படின்றது எழுதி போட்டிருப்பாங்க. இந்த கோடிலிங்கம் இந்த கோயிலில் தான் எழுதியிருப்பேன். ஏன்னா சித்தர்கள் வாஷம் இந்த இடத்துல இருக்கிறதுனாலையும் சித்தர்கள் செல்வதாக சொல்லப்படுகிற இடமாக சொல்லப்படுகிறனால சந்தனம் மணக்கும். பௌர்ணமி அன்று மட்டும் 11 மணி 12 மணிக்கு பூஜை நடக்கும். அங்கே இருந்து பார்த்தால் தெரியும். இந்த இடம்தான் அந்த சந்தனம் மணக்கக்கூடிய இடம், சந்தன மழை பெய்யக்கூடிய இடம். நீங்கள் அங்கே கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கோயிலே எழுதி போட்டிருப்பாங்க சரிங்களா. இந்த இடத்திற்கு போய் உங்களோட வழிபாடுகளை பண்ண உங்களுக்கு தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நல்வழி பிறக்க வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.